சிவமங்கலம். என் தாய் தமிழ் இந்திய தங்கங்களே, என் அங்கங்களே, ஒரு சுவாச ஒரு காற்று கருவறையினும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகளே, உணர மறந்த உத்தம மனம் படைத்த மனிதர்களே, பிராணபந்தத்தவர்களே, உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்களே, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டிய, ஒருவருக்காக ஒருவர் துன்பம் தூய்க்க வேண்டிய, ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டிய ஒரு குடும்பத்து உறவுகளே, ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்றே குலம் ஒருவனே தேவனென சொன்னவனும் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று கூறினவனும் யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, உண்ணும் பொழுதெல்லாம் ஒரு பிடி இந்த உலகத்திற்கு ஈந்த பின் இனிமையாய் உண் அப்படின்னு சொன்னேன். சக்கரவர்த்தி தவராச சிவயோகி வீரசேன மகாராசரி டேர்குல மூலன் திருஆனைக்கா ஜம்பு மாதவ மகரிஷி ஜம்புகேச சிவமுனி சித்தசன் ஆதி சுந்தர திருமூல தேவ நாயனார் இருபத நிழலை முப்போதும் காப்பு காப்பு. திருமூலமே மூலராய் அசைந்தில நன்றியே சொல்லாய், சிவமே சொல்லின் பொருளானான் கான். என் அன்பு உறவுகளே, அதாவது நம் குருமண்டலம் கூறினது, குமரா, நீங்கள் இங்கு என்ன கற்க இருக்கின்றீர்கள் என்று தெரியுமா? நமக்கு தான் எதுவுமே தெரியாது குருநாதா. இங்கு இரக்கம் பழக வந்திருக்கின்றீர், அன்பு செய்ய வந்திருக்கின்றீர், நன்மை செய்ய வந்திருக்கின்றீர், உண்மையில் நிலை பெற வந்திருக்கின்றீர், பூரண மனித தன்மையில் வாழ வந்திருக்கின்றீர்கள், தியாகத்தில் நிலை பெற வந்திருக்கின்றீர்கள், பெரும் தாய்மையை உணர வந்திருக்கின்றீர்கள். அவ்வளோதான். இங்கு நீங்கள் கற்க இருக்கின்ற பாடம் என்ன? கற்க இருக்கின்றீர்கள் அப்படின்னா இதை தான் கற்க இருக்கின்றீர்கள். இரக்கம், அன்பு, நன்மை, கருணை, தியாகம், பெரும் தாய்மை. ஆமாம், அது நீ மனிதனாக உணர்ந்தாதான் இது எல்லாத்திற்கும் ஆனதெல்லாம் இல்லை. அது மனிதன் தொடங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு விரிகின்ற பாடம் இது. ஆமாம், அது மனிதனாக வாழ்கிறது, மனிதத்தை உணர்ந்து வாழ்கிறதுங்கிறது மண்ணில் எல்லையில்லாத ஞான நிலை. ஆமாம், சத்தியத்தை காப்பதற்காக நிலைநிற்க வேண்டும். தன் வாழ்வுக்காக பல விஷயங்களை சமாதானம் செய்கிறது இல்லை. புரியல, அதுதான் பிரச்சனை. தேகமும் புரியல, உயிர் உள்ள உணர்வுகள் சித்தம் சொல்லும் தெரியல. என்ன இருக்கு? மண் இருக்கு, மண்ணை தாங்குறவர் இல்லை. திசை தெரியுது, எல்லை தெரியல. அந்தரத்தில் ஒரு தந்திரமாய் ஒரு சுந்தர உலகு, உத்தரவாதம் இல்லாத வாழ்வு,
நிர்ணயம் இல்லாத அண்ட பேரண்ட இயக்கம், இதிலெல்லாம் ஒரு அப்படியே ஒரு குத்து மதிப்பாக. ஆனால் இந்த நேரம் வரைக்கும் காக்கப்பட்டும் செலுத்தப்பட்டும் கொண்டிருப்பது சத்தியம். இந்த நம்ம தனி மனிதனுடைய சவாலை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தது நமக்கு புரியும்னு சொல்கிறேன். எல்லாம் அதுவாக வாழுது தானே உண்மை. இந்த மனிதன் மட்டும் மனிதனாக வாழ்ந்துட்டு போகணும்ல. அவனுக்கு அதுக்கு மனிதன் ஏன்ப்பா நீ அழைக்கப்பட்டன்னா அதுக்கு பொருள் புரியல. நானும் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாம் அதுவாக அழைக்கப்படும் பொழுது, அது இதுன்னு அழைக்கப்படும் பொழுது, நீங்கள் மட்டும் ஒரு உயர்தினையாக வாருங்கள் போங்கள் அப்படி இப்படின்னு மிகுதி வாசகங்கள். ஏன் அப்படின்னா அந்த மேலான மனத்தின் பெயரால், மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதன் என ஆனான். ஆமாம் ஆமாம். அப்போ மனம் கொண்டு காணணும். இங்கே இருக்கிறது எல்லாமே அஞ்சு அறிவுக்குள்ளார எல்லாம் அடங்கிறது. இவர் மட்டும் ஆறாம் அறிவை உடையவர், பகுத்தறியும் அறிவை உடையவர். அது எதுக்காக அதை உடையவர் அப்படின்னா, மனிதன் என ஆனான். மனத்தின் பேரால் இதம் அறிந்தவன். அதனால தான் இங்கிதம் தெரிந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என் அறிவை கொண்டு, என் சிந்தையை கொண்டு, என் சொல்லை கொண்டு, என் செயலை கொண்டு அந்த களத்தில் அதுக்கு மேலே ஒரு இதம் செய்ய கற்றவன், இதம் தெரிந்தவன். இதுக்கு மேலே இங்கே என்ன இதம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இதத்தின் பெயரால் வாழ கற்றவன். 100% மனிதாபிமானத்தின் பெயரால். அதை புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு சக மனிதனோட துன்பம் புரிஞ்சிடும்ல, அவனோட நிலைப்பாடு நமக்கு தெரிஞ்சிடும்ல. நம்ம போல தானே அவனுக்கும் ஏன் ஞானின்ற வாசகம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தான் நீ தான் நான். இதை நான்ன்றது தெரிஞ்சுக்கிட்டவன் தான் ஞானி. அப்போ பிறர் துன்பமும் என் துன்பம் போலவே தெரியும். பிறர் இன்பப்படும் பொழுது நானும் இன்பப்படுவேன். இப்போ துன்பத்தின் வேலை பெருந்துன்பமும், இன்பத்தை காணும் பொழுது பேரின்பமும் கொள்கிறான். அப்போ இவனுக்குன்னு தனியாக ஒன்று கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும். நோக்கமற்ற நோக்கத்தில் நிலை நின்றிருப்பவன் ஞானி. ஆமாம், அவன் பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்கான். அப்போ இதுதானே நிஜம். அதனால தானே திருமூலர் சொன்னார், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி அப்படின்னா யாருக்கும் இன்னுரை பேசுங்க, நன்னுரை பேசுங்க. நீங்கள் பாட்டுக்கு வாய் இருக்கு அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போயிடாதீங்க. ஒரு நிமிடத்தில், ஒரு வினாடியில், ஒரு சொல்லில், ஒரு சிந்தனையில் நம்ம மனிதம் அப்படின்ற ஒரு பெரும் புனிதத்தை இழந்துருவோம். பெரிய கண்ணாடி மாளிகை, நீண்ட நெடுங்காலம் கட்டப்பட்டது பெரும் பாறை, விண்ணில் இருந்து விழுந்து இருந்ததற்கான அடிப்படை தடயங்கள் தகர்க்கப்பட்டு விட்டன. மாறாக அங்கே பெரும் கேடுடைய குப்பையாய் போனது. அதே மாதிரி தான் இந்த மனிதர்களும். அப்படி அந்த மனிதங்கிற அந்த கட்டமைப்பை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அது எல்லாம் கண்ணாடி சிதறல்களால் அவனால் இந்த உலகத்திற்கு கேடு மட்டும்தான் நடக்கும். அதான் அந்த நிலைப்பாடு. அப்போ இதெல்லாம் விடுவிக்க முடியாதா அப்படின்னு என் குருநாதனிடம் கேட்கும்போது அவன் சொன்னது, பசித்தவன் புசிப்பான், தாகத்தில் இருக்கவன் நீர் தேடுவான், இந்த ஆன்ம பசி இருக்கிறவன் அது சார்ந்த சிந்தனைக்குள்ளே வருவான் குமரா. இதெல்லாம் யாரும் திணிக்க முடியாது குமரா. பாட்டுக்கு எதாச்சியாக வளர்றது இதெல்லாம் இயற்கையினுடைய பெரும் திட்டத்தில் இருக்குது குமரா. நாம் அவர்களுக்காக வருந்துவதற்கில்லை. ஆதங்கம் இருக்க தான் செய்யும். அதுதான் இந்த நன்மனதை இந்த விகாரத்தின் பெயரால், கோபத்தின் பெயரால்
பயத்தின் பேரால் வக்ர உக்ர விரோத துரோக பழி பாவ இழிவு அவம் தவறு குற்றம் எதில் கொண்டுட்டு போய் நிறுத்தினாலும் அது நமக்கு தருகின்ற ஒரே விலை மன இறுக்கம். நம்ம நிம்மதியை கெடுத்துரும். இந்த 5 வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த பெரிய நிலைப்பாட்டெலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் பாட்டு ஒரு பாமரனா ஏழ்மையாக கேட்பரற்றவனா இருப்பான். அவன் அடைகின்ற இன்பத்தை, அவன் அடைகின்ற ஒரு தன்னிறைவை பெரிய நிலைப்பாட்டாளர்களும் அடைய முடியாது. ஆமாம், அவன் அறிந்து அடங்கி இருப்பவன். அந்த உள்ளத்துக்குள்ளே விகாரம் இருக்காது, விபரீதம் இருக்காது. அடித்தாலும் அதுக்கு பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். அதுதான் இந்த களத்தில் இருக்க ஒரு நிலைப்பாடு. இந்த துன்பம் தர்றவங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய இன்பத்தை கெடுத்துக்கிறாங்க. முதல்ல அதான் அந்த கோபம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வக்ரம் உக்ரம் அந்த தீமைகள்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல உன்னுடைய அடிப்படை அன்பு இன்ப ஆனந்த நிலையை எடுத்துகிட்டு இறக்கத்தை அகற்றிட்டு அங்கே இறுக்கத்தை புகுத்திரும், மன அழுத்தத்தை புகுத்திரும். நீயே உனக்கு சுமையாயிருவ. ஏன்னா உன் மனசாட்சி தூங்காது. ஏன்னா நீ பாட்டுக்கு நீ சொல்கிறதெல்லாம் நம்பப்படுகிறது, உன் செயல்கள்லாம் பெரிய விலையாகுது, என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் இந்த உலகம் பெருங்கோழி கொடுக்குது, பெரிய சாம்ராஜ்யம் தருதுன்னெலாம் நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருக்க வேணாம். அதெல்லாம் மாயை வைத்திருக்கும் போரின்னு சொல்கிறேன். அளவளவே வளம் வளமளமே வளவளவே இந்த பொது நலம் தீர்மானிக்கப்படுகிறது. அளவு வளம் பொது நலம் இதுதான். அளவு தானே, அத்து தானே, அதுதானே வளம். நான் பாட்டுக்கு அள்ளிட்டு போனால் அதனால தானே பொது நலம் விளையுது. இங்கே ஏதாவது உச்சவரம் இருக்கா? ஆனந்தம் மட்டும்தான் உச்சவரம் இல்லாதது. அடித்தரை கரையறுத்த கடல் சீர் கடல் பெரிய சாகரம். நீ சாகாத்தே, நீ அது தீரப்போவதில்லை, நீ சாகப்போவதில்லை. சதானந்தத்தில் நிலை நின்று இருப்பாய். ஆமாம், அதெல்லாம் விடுத்துட்டு இந்த பிற புற மாயையில் இந்த சகம் தனில் அது என்ன சொல்கிறது, நாவிற்கு அடிமையாகி, உடலுக்கு அடிமையாகி, கனவுகளுக்கு அடிமையாகி, பந்த பாசங்களுக்கு அடிமையாகி, எத்தனையோ இத்தியாதிகளில் புகழ் உறவுகளுக்காக, வணக்கத்திற்காக, இன்னும் எத்தனையோ விதத்தில் இதற்கெல்லாம் அடிமைப்பட்டு நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கோம். அடிமை நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். அது இல்லாட்டி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன். உயிர் பொருளை தவிர நீ அடிமைப்படுவதற்கு ஒன்றே இல்லைன்னு சொல்கிறேன். ஆமாம். அப்புறம் இங்கே பெரிய இறைவாதங்கள், பேதவாதங்கள் அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்றே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. என்ன பிரச்சனைனா, அங்கே இந்த இறையை உணரணும், வரணும், போகணுங்கிறான். அது தன்மையை தெரிய மாட்டேங்குது. சந்தனம் பூசணும்னா இருக்கிற சாக்கடை கழுவ போடணும், அதுதான் சந்தனம் மணக்கும். இல்லாட்டி இது 2 சென்ட் பெருவாடையாக போயிடும். இப்போ கழுவப்படணும், அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் தன்மையில் சொல்கிறான், அன்பின் உள்ளான், புறத்தான் உடலாய் உள்ளான், முன்பின் உள்ளான், முனிவர்க்கும் பிரானவன், அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள், பெரும் பொருள், சிவப்பரம்பொருள். அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள். ஆமாம், அவன் தன் இதயத்தை மெய் அன்பினால் அங்கே செய்து வைத்திருந்தால் அதுக்கப்புறமேட்டு உள்ளாகி வர்ற ஒரு பொருள். அந்த மலர் மலர்ந்துட்டா அந்த பல வண்ணமும் மென்மையும் மனமும் தேனும் ஊறுகிறதாம். அதே போல தான் உன் மனமும். ஆமாம், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. யாராவது மாற்றி சொல்லிட முடியுமா? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லி ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தன்னைத்தான் பற்ற தலைப்படுன்றானே. யார் கூறினார்கள்? எனக்குள்ளே நான் போகிறதுக்கு எனக்கு எதுக்கு கைத்தடி, எதுக்கு எனக்கு இன்னொரு நபர் எதுக்கு? நான் பிற புற அப்படின்ற பாய்ச்சலை விட்டுட்டாவே அங்கே தானாக அடங்குற விஷயம் இல்லையா? மனக்குள்ள நீர் தெரிஞ்சுக்கணும். அதை தெளிய வைக்கிறதுக்கு 10 பேர்த்து இறக்கி விட்டோம்னா மேலும் குழம்ப தான் செய்யும்.
விட்டுறது. அப்படியே அடங்கும், பையே அடங்கும். செல்லும் அளவு செலுத்து மின் சிந்தை அல்லும் பகலும் அருளுடன் உறங்கினாள். அது மாதிரி நம்ம அப்படியே இயன்றது, அப்படியே பெருசாக கணக்காமல் பயணிக்கிறது, அது தானாக அடங்கும், தெளியும். ஆமாம், அவங்க உபதேசம் பண்ணாங்க, இவங்க உபதேசம் பண்ணாங்க, இவங்க தீட்சை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, அப்படிலாம் சொல்லி நம்ம பாட்டுக்கு காலத்தை வேணால் கடத்திட்டு போகலாம்னு சொல்கிறேன். ஒரு மனிதன் இப்போ கேடிலிருந்து விடுபடுகிறான். எப்பொழுது ஒரு மனிதனை இந்த கேடில் அப்பர் அருளுகிறார் அப்படின்னு கேட்கும்பொழுது தான் தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை. இங்கே ரெண்டு வைக்கும். தன்னை அறியறது, நான்ற தன்மை, தன்னை அறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தன்னை அறிகிறோம். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இங்கே எல்லாம் அவன் துன்பத்துக்கு அவன் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்படி இந்த 4வது நிலைக்கு நீ சென்றுட்ட அப்படின்னா நீ அதுவும் வேறு வேறு இல்லைன்னு புரிஞ்சிடும். வான் பற்றி நின்றது ஊன் பற்றி நின்று இருக்கு. சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே, அதுக்கும் உரு இல்லை, உன்னை தந்த இறைக்கும் உரு இல்லை. அது அப்படி சொல்லப்படுகிற பொருள். அதனும் நூதனன் இந்த நரன் நான் எச்சில் படும் அளவுக்கு நமசிவாய தேவன் தரம் தாழ்ந்தவன் இல்லை. அவன் சிரத்திற்கு அப்பாற்பட்டிருக்கும் பெரும் பொருள். எரிசடை அரசின் விரிசடை பரப்பி வான் எனக்கான் அப்படின்னு விட்டுரு. ஆகாசத்து அதிபதி ஆனந்த நடன ராசனார் சிந்தைக்கரிய சிவமே போற்றி. அது சிந்தைக்கரியது. ஆனால் இந்த சிந்தனை இந்த சக குப்பைகள் இடத்துல செலுத்தி மாட்டிக்க வேணாம். சிந்தையில் சிறந்தது சிவசிந்தை. ஆனால் அவன் சிந்தைக்கரியவன். ஆனால் இந்த சிந்தனை சிவத்திற்கானது தான் அப்படின்ற இந்த ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளார வந்து அடங்கிறது தான் என் செல்வங்கள். நமக்குள்ளார இந்த பேதவாதங்கள் அதெல்லாம் 100% இருக்கக்கூடாது. வெறுக்கிறது 100% இருக்கக்கூடாது. எல்லாம் நம்மளுடைய சகோதரங்கள். மண் எனும் தாய், விண்ணெனும் தந்தை, காற்றெனும் தோழன், என் பேரால் பந்தப்பட்டிரு. இதை நான் தான் உணர முடியும். ஆழ்ந்து இருக்கிறவங்க தான் உணர முடியும். எல்லாரும் உணர முடியுமான்னு அது எப்படி உணர முடியும்? மனுஷனுக்கு புரியும், மாட்டுக்கு என்ன புரியும்? இதை பிறந்ததுலேருந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய் அப்படின்னு எல்லாத்தையும் பிறந்து அதன் பலனாக தானே இந்த மனித பிறப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. உணவுச் சங்கிலியில் தொடர்பில்லாதவன் இதுவரைக்கும் வாழ்ந்த இந்த சகத்தினுடைய இந்த பலனை பெற வந்திருப்போம். எல்லாத்தையும் கடந்து தானே வந்திருக்கோம். சில மனிதர்களில் நீங்கள் நரியை கண்டிருப்பீர்கள், யானையை, சிங்கத்தை, புலியை, மலைப்பாம்பினை, கழுதை, புலிகளை, மலப்புழுக்களை, பன்றிகளை, பசுக்களை கண்டிருப்பீர்கள். ஆமாம், அப்படி ஒரு இந்த மனிதன்ற அந்த சுய அழுத்தத்திலிருந்து விலகிட்டால் நம்ம அந்த வாடகைக்கு போயிடும். ஆனால் இங்கே சவாலே அவைகளிலிருந்து நம்ம மனிதன் அப்படியே அற்றதொற்ற அறுத்த நட்ட நடுநீர் நோக்கில் நம்ம பாட்டுக்கு மன சமநிலையோடு நெஞ்சு குளிர்ந்து இயல் அன்பின்ப ஆனந்த நிலையில் விட்டு அப்படியே வாழ்கிறது. கனமாக்குறது இல்லை, கணம் இங்கே ஆனந்த பரவச நிலையிலேயே பயணிக்கிறது. இது தவத்தினால் வாய்க்கும், அதனால் வாய்க்கும். தவமும் சேத சாதனம் தான். சும்மா அதை போய் பிடிச்சிக்கிட்டு இதை போய் பிடிச்சிக்கிட்டு மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை. அது மனச்செம்மை சம்மந்தப்பட்டது. சும்மா போயிட்டு சரி, நிறைய பேர் வயிறு வளர்க்குறதுக்கு அது ஒரு கருவியாக இருக்கு போகிறானுங்க. ஆனால் நிஜம் அது இல்லை என் செல்வங்களே. தவம்னா வதம். நான்ற தன்மையை வதம் செய்வதற்காக நான் கொண்டு வந்திருக்க கருவிக்கு பெயர் தவம். சிவசிவனா சிவசிவல வசிச்சா புரியும் சிவசிவ. இது வேறு தன்மைக்குள்ளார மறைஞ்சிருக்கு. அதனால் பசி இருந்தால் நீ உண்ணுவாய், தாகம் இருந்தால் நீ தேடுவாய். அதே மாதிரி ஆன்ம பசி இருந்துச்சு அப்படின்னா ஆன்ம நாட்டம் தோன்றும். பிறப்புற விஷயாதிகளில் இந்த சிந்தனை சிதைவுகளில் இந்த எண்ண விரயங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உள்ளபடி நீங்கள் உங்களை சேர்வீர்கள். அவ்வளோதான்.
உடைய மானச குரு உனக்குள்ளே அமர்ந்திருக்கான். எல்லாம் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். அதை உணரணும். சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நம்ம ஐயா ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அப்பர் பெருமான் செம்மையை செம்மையா கொண்ட சிவசைவ தொண்டெனும் மணி அணி மணி ஆதிவாகீச நாக்கு கரசாம் அப்பன் என்று அழைத்தால் அவன் இவன் என்ற ஏகவசனத்தில் அமைந்துவிடும் என்பதற்காக அம்மை அப்பரால் அப்பர் என்று அழைக்கப்பெற்ற ஆதிவாகீச அனுபூதியை பெயராய் பெற்ற அப்போதைய அடிகளாருக்கு அருளிய திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார் வெங்கமலையில். ஆமாம், உடல் கரைந்து இறை தேடினவர் அவர்தான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அங்கே தான் இருக்குது சத்தியம். சிவமங்கலம்.